ஹாய், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, காய் வைக்காத ஒரு வாழையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமாக வளர்ந்துருக்கு. இந்த வாழை வந்து காய் வைக்காது, ஆனால் இது வந்து பொரியல் பண்ணி சாப்பிடலாம். அப்படியாப்பட்ட ஒரு வாழையை தான் பார்க்க போகிறோம். காணா வாழை. இது ஒரு கீரை, பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். இது எங்கள் ஊரில் தண்ணி பூண்டுன்னு சொல்லுவாங்க. இதை யூடியூப் பார்த்து தான் நானே இது வந்து ஒரு கீரைன்னு ஐடென்டிஃபை பண்ணேன். எங்கள் 5 ரூபா செல்லை எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள். எங்கள் வீட்டு காவல்காரி இவ தான், காவல்காரன் இவ தான். ஆள் பக்கத்துலேயே வர விட மாட்டா, எங்களையே பக்கத்தில் வர விட மாட்டா. ஏன்னா 3 months ஒன்ஸ் தானே ஊருக்கு வரும். நான் இப்போ அந்த பக்கம் திரும்பினா வேகமாக ஓடி வந்து கொத்திடுவா. அதனால் அப்படியே ஆக்டிங் விட்டுட்டு இருக்கா. உன்னதான் வீடியோ எடுக்கிறேன். சீனு போடுறியா நீ? அட சவுண்டு நல்லா வருதே. இப்போ இந்த வீடியோவில் தெரிகிற செடி பேர் தாங்க காணா வாழை. இதனோட பூ வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்குது. இதை வந்து பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். இது ஒரு கீரை வெரைட்டின்னு எனக்கு இப்போ தான் தெரியும். இது வந்து எங்கள் மாட்டுக்கு, ஆட்டுக்குட்டிக்கு, இதுக்கெல்லாம் தான் எங்கள் பாட்டியை அறுத்து போட்டு பார்த்துருக்கேன். ஆனால் இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்காங்க. காலில் நீர் கோர்த்துருந்தா இந்த கீரையை பொரியல் பண்ணி சாப்பிட்டா நீர் வந்து குறையும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிறத சாப்பிட முடியாது, ஏன்னா எங்கள் மாட்டு ஷெட்டுக்கு கீழே தான் வந்து இது ஃபுல்லாக அந்த கீரை தான் முளைச்சிருக்கு. தெரியுதான்னு தெரியல, இது ஃபுல்லாகவே அந்த கீரை தாங்க. எங்கள் மாட்டு ஷெட்டுக்கு கீழே தான், மாட்டோட யூரின் வர பிளேஸில் தான் இது ஃபுல்லாக முளைச்சிருக்கு. இந்த பக்கம் எங்கள் சித்தி வீட்டு பிளேஸ் தான், இதில் ஃபுல்லாக அந்த செடி தான் முளைச்சிருக்கு. இது வந்து எங்கள் சித்தி வீட்டோட கொழுமிச்சஞ்செடி. அது வாது வளைஞ்சி இந்த சைடு ஃபுல்லாக வந்துருச்சு. காய் செம்மையாக பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்க, சாத்துக்குடி மாதிரியே இருக்கா. காய் செம்மையாக வளைஞ்சிருச்சு, வாதே வளைஞ்சி எங்கள் சைடு மாட்டோட ஷெட்டுக்கு கீழே வந்துருச்சு. நல்ல பெரிய மரமாயிருச்சு. ஆக்சுவலாக இதுக்கெலாம் தண்ணியே விடுறதில்ல, எப்போயாவது ஒரு சில டைம் தான் தண்ணி போடுவாங்க, தண்ணி கட்டுவாங்க. நல்ல மரம் பெருசாகி இந்த பக்கம் ஃபுல்லாக சாஞ்சிருச்சு. இந்த கீரை என்னன்னு தெரியுதா? லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சளிக்கு இந்த கீரை தான் துவையல் பண்ணி சாப்பிடுவாங்க. முசுமுசுக்கை கீரை, செரி பழம் மாதிரியே இருக்கும் இதனோட பழம் வந்து. இங்கே ஃபுல்லாக கீரை தாங்க முளைச்சிருக்கு. ஏன்னா மாட்டுச்சாணி இருக்கிறதுனால ஃபுல்லாக இதெல்லாம் விதைக்காமல் முளைச்சிருக்கு. நீங்கள் பார்க்குறது தண்டு கீரை, இதுவுமே விதை போடவே இல்லை, இது தானாக முளைச்சது தான். பாருங்கள், இதனோட சீடு வந்து பார்த்தா கருஞ்சீரகம் இல்லை, குட்டி குட்டியாக கடுகு மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி கீரையோட விதை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், பிளாக் கலரில். இதெல்லாம் வந்து தானாகவே முளைச்சது தான். இது தோட்டத்தில் இருந்துச்சுன்னா பறித்து சமைப்பாங்க. எங்கள் பாட்டி வந்து எல்லா கீரையும் ஒன்றா சேர்த்து கடைவாங்க. இது இங்கே மாட்டோட ஷெட்டு பக்கத்தில் இருக்கா, அதனால் அதை யூரின் வாசம் வரும்னு சொல்லிட்டு இது யாரும் பறிக்கிறதில்ல. இது துத்திக்கீரை முளைச்சிருக்கு, பெருசாக வளர்ந்துருச்சு. இதை கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல். லாஸ்ட் டைம் இங்கே தாங்க ஒரு பலா மரம் வச்சு கொடுத்தாங்க என் குட்டி பசங்க. அதை கூட ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அத்தைக்காக மை செல்ல குட்டீஸ் வச்ச மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வீட்டுக்கு பேக் சைடு தான் வச்சோம். பலா விதையிலேருந்து வந்த செடியை பிடின்ட்டு வந்து லாஸ்ட்டு சம்மர் ஹாலிடேஸ்க்கு வச்சோம். எங்கள் அப்பா ஃபுல்லாக களைச்செடி நிறையா வளர்ந்துருச்சுன்னு டிராக்டர் விட்டு ஓட்டிட்டாரு. அந்த செடி இருந்ததையே பார்க்கவே இல்லை. அடுத்து என்னோடய செல்லக்குட்டி 1 year ஆச்சு இவளை வச்சு. தீபாவளி முடிஞ்சு வச்சுட்டு போனேன். இப்போ 1 year ஆச்சு. டயர் கட்டுறதுக்கு எங்கள் அப்பாவுக்கு டைம் இல்லை, அதனால அப்படியே வளர்ந்து நிற்கிறா 1 yearல. இவ்வளோ பெருசு வளர்ந்துட்டா. எப்படியாவது டயர் கட்டி உள்ளே விடணும், இல்லைன்னா காய் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வைக்கும், ப்ராப்பராக இருக்காது. இது தாத்தா ஒரு, இதுக்கு பேர் என்னது, நாயுருவியா?
நாயுருவி செடின்னு நினைக்கிறேன். இதுலேருந்து அரிசி வரும் இந்த விதையிலேருந்து. ஆமாம், இப்போ இனிமேல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, ட்ராகன் என்னடா குட்டி குட்டியாக நிறைய வளருது. ஏன் இங்கெல்லாம் வளருதுடா? இது ப்ராப்பராக எடுத்து அந்த கம்பத்து மேலே இங்கே வரையில் வளர்ந்துருச்சு. எங்கே மக்களே பொறிக்க போகிறீங்க? இது இது ப்ராப்பராக இது மேலே போகிற மாதிரி இது செய்யணுமே. ஆமாம், இது ஐ திங்க் ரெட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முள் அதிகமாக இருக்குது. இது கட்டணுமே தக்ஷித்து. ஒரு நூல் ஒன்று வேணும். சரி, அப்புறம் எடுத்துகிட்டு வரலாமா? ஊருக்கு வர கிளம்பிடுவோம். தாத்தாட்ட சொன்னால் தாத்தா மறந்துடுவார். தக்ஷித்மா, மொபைல் வந்து பிடிக்கிறீங்களா? நான் இது இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி கட்டியிருக்குல்ல, இது கரெக்டாக இப்படி இப்படி க்ளவுஸ் போட்டுட்டு தான் இது எடுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப முள் குத்துது. என்ன முள்? இது எப்படி கட்டுறது? ஏதாவது கொடி இருக்கான்னு பாஸ் பண்ணா. பாஸ் பண்ணு. கொடு, பாஸ் பண்ணா. அடுத்து இது ராம் சீதா. ராம் சீதாவும் முள் சீதாவும் இதை வச்சு கரெக்டாக நீ பிறந்தப்போ வச்சது. 10 இயர்ஸ் ஆகுது அந்த மரம் வச்சு. காய்ச்சி ஒரு 100 காய்க்கு மேலே காய்ச்சிருக்கும். அப்புறம் மரம் வெட்டி அப்புறம் இப்போ திரும்ப தலையுது. இதுவும் 10 இயர்ஸ் பிளான்ட்டு. லெமனும் சரி, வெயில் இல்லாததுனால காய்க்கல. எல்லாம் ஒரே இடத்துல வச்சு தப்பு பண்ணிட்டோம். மக்களே மேலே காய் இல்லை. மக்களே மேலே பாருங்க. அடுத்து இவ தான் சின்ன நெல்லி. இவ வச்சும் 10 இயர்ஸ் ஆச்சு. கரெக்டாக நீ பிறந்தப்போ தாண்டா இந்த 3 பிளான்ட்டுமே வச்சுது. லெமனு, ராம் சீதா, குட்டி நெல்லிக்காய். பழுத்திருக்கான்னு பாரு. கொஞ்சம் திரண்ட காய் இருந்தாங்க பாரு, எவ்வளோ காய் இருக்கு. பின்னாடி மாடு. ஆமாம், தக்ஷித் ரொம்ப இதாக இருக்கிற காய் பறிக்காத. எடுத்து வச்சுக்கோ. எனக்கு கூட வேணும். தாத்தா அரிசி போடும்போது கொரியரில் போட்டு சொல்லலாம். இடம் இல்லை, எல்லாம் ஒரே இடத்துல மரம் இருக்கிறதுனால சரியாக காய்க்க மாட்டேங்குது. லெமன் வச்சுருக்கா? கரெக்டாக நான் வருவேன்னு என் தம்பி ஒரே ஒரு லெமன் வச்சுருக்கான். இதுதான் அக்கா வந்தால் கேட்பான்னு சொல்லிட்டு ஒரு லெமன் வச்சுருக்கான். அங்கே பூ நிறைய வச்சுருக்கு. நிறைய இல்லை, குட்டி 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 காய் இருக்கா. ஏன் என் தம்பின்னு சொல்கிறேன்னா,
ஆர் ஸ்லீப்பிங் இன்சைட். பாருங்கள், ஏன்னா அவன் 3 வயசு இருக்கும்போதே ஃபிக்ஸ் வந்து இறந்துட்டான். இங்கே வச்சிருக்கிற மரம் எந்த மரம் காய் கேட்டாலும் அடுத்த டைம் வரும்போது எனக்கு காய் வச்சிரும். நான் கேட்டால் வச்சிருவான், என் பையன் கேட்டால் அடுத்து ஒரு 10 டேஸ்லேயே பூ வச்சிருவான். அப்படி தானே? மிஸ்யூ தங்கம். இங்கே பாருடா, ஒயிட்டு டிசம்பர் பூ இப்போ பூத்துருக்கு. டிசம்பர் மந்த்து தான் பூக்கும், இப்போவே பூத்துருக்கு ஒயிட் கலர். இங்கே ஒரு ஜாஸ்மின் செடி இருக்கும் தக்ஷித்து. இது அம்மாயி உங்கள் மாமா இறந்தப்போவே வச்சாங்க. 34 இயர்ஸ் ஆகுது. எங்கே ஜாஸ்மின் செடி காணோம்? லாஸ்ட் இயர் லீவுக்கு கூட பார்த்தனே. இங்கே காணோம். இது ஃபுல்லாக அமைச்சு க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இங்கே ஜாஸ்மின் செடி காணும்டா. ஒரு மல்லிகைப்பூ செடி இருந்ததுடா இங்கே. எங்கேயாவது இருக்கும் வேறு. அது 30+ இயர்ஸ் இருக்குது. எங்கே இருக்குதுன்னு தெரியல. இவ்வளோ புதாராயிடுச்சு. அடுத்த டைம் வந்தாவது உங்கள் மாமா இடத்த க்ளீன் பண்ணணும்டா. அடுத்து இங்கே போகிறோன்னா தானாக வளர்ந்த பூசணிக்காய் செடி. காய் வைக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ தான் பூ நிறைய வச்சுருக்கு. இது ஆக்சுவலாக சீசன் கிடையாது. பூ இருக்குது, பூ வச்சுருக்கு. இது வந்து மாட்டு சாணம் கொட்டி இருக்கிறதுனால என்னாச்சு, மாட்டு சாணம் கொட்டி இருக்கிறதுனால நல்ல செழிப்பாக வளர்றா. அடுத்து என்னோட ஃபேவரட் எங்கே இருக்கான்னா சுண்டக்காய். எஸ், இங்கே இருக்கா. இவ்வளோ பறிக்கிறதுக்கு தான் வந்தேன் நான் மெயினாக. இது என்னோட ஃபேவரெட், தக்ஷித்துக்கும் ஃபேவரெட்டு. ஒரு வழியாக சுண்டக்காவை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இதுலேயும் முள் இருக்கும், பார்த்து தான் பொறிக்கணும். பிரதேஷ்மா, இந்தாங்க ஃபோன் பிடிங்க. கரெக்டாக இது நான் காய் பறிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிறைய காய் இருக்கும்டா. நல்ல வேளை தாத்தா அதை வெயில் ஓட்டும் போது சேர்த்து ஓட்டல. அம்மா